டாரட் ட்ரேடிங்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. டாரட் ட்ரேடிங் வந்து பியூரா சீட்டு போட்டு எடுக்கிறதா. அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா சிகரெட் அட்டையை எழுதி போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அதை மருத்துவம் பேர் வச்சுக்கிறது இல்லைங்களா. ஒட்டுறதுக்கு ஒரு டேப் எடுக்கிறேன், டேப் எடுத்து இந்த இடத்துல ஒரு கல் வச்சு ஒட்டுறேன், கல் மருத்துவம். விதையை இந்த இடத்துல வச்சு ஒட்டுறேன், விதை மருத்துவம். இப்படின்ற மாதிரி எதை எதுக்காக பயன்படுத்தணும் அதோட சேர்த்து இந்த மருத்துவம்ன்ற ஒன்று கையில் எடுத்துக்கிற மாதிரி டாரட் ஜோதிடம், காடு ஜோதிடம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஜோதிடத்தில் ஓட்டிங்கன்னா இந்த ஜெம்மாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம், ராசிக்கல் இந்த மாதிரி கற்கள் அணிவது அப்படிங்கிறது அது எந்த லெவலில் நான் கூட அணிஞ்சிருக்கேன் இல்லைங்களா. இது வந்து நான் அடிக்கடி எல்லா சேனலையும் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு ப்ளூஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஜோசிக்காரரு நீங்கள் போட்டிங்கன்னா நாசமாக போயிருவீன்னு சொன்னார். அதுக்கப்புறம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கிறேன் நான். இது எதற்காக போட்டதா 15-20 வருஷமாக போட்டிருக்கேன். சண்டைக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நியூமராலஜி அப்படிங்கிறது ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லாதது. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஜோசியத்தோட ஏக்கு செவ்வாய், பிக்கு செவ்வாய்னு சொல்லி எதையாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு நம்பருக்கு 1க்கு சூரியன் 2க்கு சூரியன் சொல்லி போட்டு கூட்டி கடைசியில் நம்பர்லாம் கூட்டி கடைசியாக பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நியூமராலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்து, டாரட் ஜோதிடம் மற்றும் பிரசன்ன ஜோதிடம் இது எல்லாமே உண்மையாகவே பலன் கொடுக்கக்கூடியதா கேட்டு தெரிஞ்சுக்கோம். ராஜநாடி ஜோதிடர் கா. பார்த்திபன் அவர்களிடம். சார் வணக்கம். வணக்கம்ங்க, நேயர்களுக்கும் வணக்கம். இதுவே அனுமானம் அப்படிங்கிறப்ப இந்த டாரட் ஜோதிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிளி ஜோசியத்துக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரென்சஸும் இல்லை. அங்கே கிளி எடுக்குது, இங்கே நாம எடுக்கிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா கார்டு போடுறவங்களே எடுக்கிறாங்க. இந்த ஜோதிடத்தை நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் கண்டிப்பாக. ஸோ அதில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கு இல்லைங்க. நீங்கள் கிளி ஜோசியம் அப்படிங்கிறத இப்போ கூட கிளி ஜோசியத்தில் இந்த கிளியை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் சட்டப்பூர்வமாக வச்சிருக்காங்க. இன்னும் கிளி ஜோசியம் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ கிளி ஜோசியம் போய் நான் சின்ன வயசில் வந்து நல்லா இவ்வளோ பெரிய மொரட்டு எலி, வெள்ளை கலர் எலிலாம் இருக்கும், அதை வச்சு ஜோசியம் பார்த்துருந்தாங்க. இப்போ ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கும், எலி ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஆயிருக்கு. ஓகேங்களா. ஏன்னா கிளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் எல்லாம் சட்டப்படி பண்ணிங்க. இன்னுமே நீங்கள் கிளியை பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பிக்காக வச்சு அங்கே போய் உட்காந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அது வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தினுடைய அடிப்படையில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து இடது பக்கமாக கொஞ்சம் வலி இருக்குதா, ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருக்குதா, ஆதார் கார்டில் ஃபோட்டோவில் அடையாளமே தெரியலையா, இது மாதிரி பொதுவான கேள்விகள் கேட்கும்பொழுது அது மேலே நம்மளுக்கு ஆர்வங்கள் வந்துடுது. இது மாதிரி கேள்விகள் சில விஷயங்களில் சரியாகவும் அமைஞ்சிருது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வாயில் சொல்லிவிடுவோம், அதெல்லாம் அமைஞ்சிரும். அப்போ வந்து அவங்க நம்மளை நம்புவாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீ வந்து எடுத்து விடுப்பான்னுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் அது நடந்திருக்கலாம். பெரும்பாலும் எதையாச்சும் ஆரம்பிக்கிறப்ப பொறு அப்படின்னு சொல்லி நீ வா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம தொட்டு வச்சோம்னா அந்த விஷயம் நல்லா இருக்கணும் ஒரு நம்பிக்கை. இது மாதிரி ஒரு நம்பிக்கைகள் ஒரு சில இது மேலே வந்துடுது மக்களுக்கு. அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர இது வந்து கிளி ஜோசியம் தானே தவிர கிளிக்கு பதிலாக ஆள் உட்காந்துருக்காங்கன்றதானே தவிர இதில் லாஜிக் இல்லை. நான் திருப்பி சொல்கிறது என்னன்னா, மக்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்கள புஷ் பண்ணி தள்ளி விடுறதுக்கு இங்கே சமூகம் ஏதோ ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுது. இது வந்து ஆரம்பத்தில் எதிர்கூறல் அப்படிங்கக்கூடிய துறையில் பல்வேறு கோணத்தில் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து கிளியை நம்பாமல், மனிதர்கள் நம்பாமல் கரடியை நம்புவாங்க. அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, காலில் வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறமா குறி கேட்கறது, மருளாடிகள்கிட்ட போய் கேட்கறது. இந்த தீச்சட்டி எடுத்து வருவாங்க. தீச்சட்டி எடுத்துகிட்டு வரும்போது காலில் விழுந்தோடனே அந்த அம்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகும். சில பேருக்கு அந்த அம்மா என்ன கிடைக்கும், வேலை இப்போ என்னத்துக்காக போய் விழுவான், நான் வந்து வேலை, திருமணம், அவங்க என்ன கேட்டாலும் சரி நீ நினைச்சிருக்க காரியத்தை ஆடி மாதத்தில் செஞ்சு தரேன் போயிட்டு வான்னு தான் சொல்லுவது இல்லைங்களா. அப்போ இது வந்து எப்படி பார்த்தாலும் ஆடி மாதத்துலங்கிறது ஆடி ஆவணி புரட்டாசிலாச்சும் நடந்துட போகுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்புகிறாங்க. அப்போ திருப்பி அடுத்த தீச்சட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம குறைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்களுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு சமூகத்தில். ஏன்னா நம்ம என்ன விஞ்ஞானியாவை பிறந்திருக்கிறோம், நம்ம இல்லை சமூகத்தில் புரட்சி பண்ணவும் பிறக்கல. நான் வந்து சாதாரண குடும்பத்தில் பிறக்கிறேன், சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மேலே ஆர்வம் இருக்குது, குடும்பத்தை நல்லபடியாக நடத்திட்டு போனால் நல்லா இருக்குன்னா எதையாச்சும் நான் நம்புறவங்கள்ட்ட இது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள்ட்டையே நான் ஒரு எதையாச்சும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ என்ன கோயில் கட்டி கொடுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க மேலே எல்லாத்தையுமே குறிதலில் பணக்காய சுமத்துற மாதிரி அவங்கள பாவம் பாடங்க அந்த மாதிரி பிரச்சனைகளில் இப்போ பிரச்சனைகள் மாட்டேங்க. அப்போ என்னன்னா டாரட் கார்டு இருக்கா, நம்பிக்கை இருக்கா, இது வந்து நம்பிக்கை தானே தவிர இது வந்து லாஜிக்கலான மெத்தடு கிடையாது. டாரட் ட்ரேடிங் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து என்னன்னா ஜோதிடத்தோட ஒட்டி வருது. காரணம் என்னன்னா ஜோதிடம் தான் வாழ்க்கை பற்றி சொல்றதுனால அப்போ என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒடியாந்து ஒட்டிக்கிறாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அதை மருத்துவம் பேர் வச்சுக்கிறது இல்லைங்களா. எதையாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறேன், ஒட்டுறதுக்கு ஒரு டேப் எடுக்கிறேன், டேப் எடுத்து இந்த இடத்துல ஒரு கல் வச்சு ஒட்டுறேன், கல் மருத்துவம். சரிங்களா. விதையை இந்த இடத்துல வச்சு ஒட்டுறேன், விதை மருத்துவம். இப்படின்ற மாதிரி எதை எதுக்காக பயன்படுத்தணும் அதோட சேர்த்து இந்த மருத்துவம்ன்ற ஒன்று கையில் எடுத்துக்கிற மாதிரி டாரட் ஜோதிடம், காடு ஜோதிடம்,
அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஜோதிடத்தில் ஓட்டிங்கன்னா, ஜோதிடம் என்பது பியூரா அஸ்ட்ரோனாமிக்கல்னு சொல்லக்கூடிய கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டு லாஜிக்கலாக, இங்கே எடுத்தாலும் அதே லாஜிக் தான், அமெரிக்காவில் போய் எடுத்தாலும் அதே லாஜிக் தான், சிங்கப்பூரில் எடுத்தாலும் அதே லாஜிக், லாஜிக்கலாக ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த துறை. இதில் அதுக்கு முன்னால் அந்த எதிர்கூறல் துறை தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே வருது. இது வந்து ஒரு ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒட்டுணி வந்து எப்பயுமே தன்னை அந்த பொருளாகவே வெளிக்காட்டுன்ற மாதிரி, இந்த ஜோதிடத்தோட ஒட்டுணிகளாக இருக்கிறது ஜோதிடமாகவே வெளிக்காட்டுவாங்க. ஆனால் ஜோதிடத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? அதனால் அந்த டாரட் ட்ரேடிங் அது வந்து தப்பு ரைட்டுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் டாரட் ட்ரேடிங்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. டாரட் ட்ரேடிங் வந்து பியூரா சீட்டு போட்டு எடுக்கிறது தான். அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா சிகரெட் அட்டையை எழுதி போட்டு எடுக்கலாம். அப்படி தான் எடுத்தாங்க ஒரு காலத்தில். எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த நம்ம இது பண்ணுறாங்க இல்லையா வியாபாரிகள், சந்தை வியாபாரிகள்லாம், நான் நிறைய சந்தைகள் கிராமங்களில் நான் வாழ்ந்துருக்கேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு திட்டு மாதிரி இருக்கும், சாவடின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஓலை இருக்கும், குனிஞ்சு போய் பார்க்கணும், பெரிய சாவடியாக இருக்கும். அதில் அவங்க உட்காந்துருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, சாப்பிட்டு சந்தைக்கு வந்தவங்க, வண்டி கட்டிட்டு வந்தவங்களாம் உட்காந்துருப்பாங்க. ஏதாச்சும் பண்ணலாமா வேணாமான்றப்போ உடனே சிகரெட் அட்டை எடுத்து எழுதி போட்டு யாராச்சும் அந்த பக்கம் போகிற பிள்ளைகளை கொண்டு வந்து எடுக்க சொல்லுவாங்க. எடுத்தோடனே போகலான் இருக்குப்பா, சரி அப்படின்னா போ கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த டாரட் ஜோசியம். இதை வந்து நம்மளே எடுக்கிறப்ப நம்ம மேலே நம்பிக்கை வரதில்லை. ஒருத்தன் அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு மாலுகளெல்லாம் போட்டு கலர் கலராக சொக்கா போட்டு இருக்கும்போது அவர் எடுத்தாருன்னா சரி நம்பிக்கை இருக்குது அவர் சொல்கிறத அப்படின்ற மாதிரி இருக்க தவிர, இந்த ஜோசியம் என்பது பியூரா ஜோசியம். இது வந்து அதை ஒட்டிக்கிட்ட துறை. டாரட்டுங்கிறது ஒரு ஜோதிடம் கிடையாது, ஜோதிடத்தோட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்த பிரபஞ்சம் நமக்கு சில சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுறது, அது சயின்ஸ் ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படி இந்த ஜெம்மாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம், ராசிக்கல், இந்த மாதிரி கற்கள் அணிவது அப்படிங்கிறது, அது எந்த லெவலில் நான் கூட அணிஞ்சிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து நான் அடிக்கடி எல்லா சேனலையும் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு ப்ளூ போட்டிருக்கீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஜோசிக்காரரு நீங்கள் போட்டிங்கன்னா நாசமாக போயிருவீங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கிறேன் நான். இது எதற்காக போட்டதா 15-20 வருஷமாக போட்டிருக்கேன். சண்டைக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெம்மாலஜி அப்படின்றதனுடைய துவக்கம் அப்படின்னா, கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம காரகங்களாக பிரிக்கிறோம். பேசிக்காக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், இப்போ ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அதுக்கு பாவக முறையில் பலன் சொல்கிறனோ, அல்லது கிரகங்கள் முறையில் பலன் சொல்கிறனோ, இல்லை சார முறையில் பலன் சொல்கிறனோ, எப்படி சொன்னாலும் அந்த கிரகம், இப்போ 8ஆம் அதிபதி சூரியனாக இருந்தா, 8ஆம் அதிபதி சந்திரனாக இருந்தா, சந்திரன் யார் சாரத்தில் உட்கார்ந்த சார அதிபதி இப்படி இருந்தா, நட்சத்திர அதிபதி இப்படி இருந்தா, அல்லது இந்த கிரகம் இந்த ராசியில் ஏறி இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே கடைசியாக வந்து அந்த கிரகத்தினுடைய பாயிண்ட் வந்து நிற்கிறப்ப அந்த கிரகம் யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது. அப்போ இது காரகம். அப்போ 8ஆம் அதிபதி சூரியனாக இருந்தால், 6ஆம் அதிபதி சந்திரனாக இருந்தால் நம்ம பேசும்பொழுது அந்த கிரகத்தினுடைய எல்லா காரங்களையும் எடுக்கிறோம். அப்போ காரகங்கள் எடுக்கும்போது கிரகங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது, கிரகங்களுக்கு கலர்ஸ் இருக்குது. அப்போ சூரியன்னா ஆரஞ்சு, சனினா ப்ளூ, இப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது இதை நம்ம பிரிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு ஜாதத்தில் சனியை பற்றி பேசணும். இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, சார் இன்றைக்கி நான் பார்க்க போகக்கூடிய விஷயம் என்ன மாதிரி நிறங்கள்லாம் ஆடை போட்டிருப்பாரு. நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பெண் வந்து இந்த நிறத்தில் வந்து ஆடை போட்டிருப்பாங்க. ஏன்னா ஜாதகத்தில் அந்த கிரகங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும் பொழுது இவங்க சந்திக்கக்கூடிய பெண் வந்து இந்த நிறத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. அவங்கள சந்திக்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை தான் உங்கள் மனைவியோ இல்லைனா உங்களை சந்திக்கக்கூடிய உட்பி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அதை அனுமானிச்சு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் உண்மை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஏன்னா கிரகங்களுக்கு நிறைய காரங்கள் இருக்குது, அவங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. இப்போலாம் என்னென்னமோ கலர்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் அந்த சேடைகள் கட்டிருக்குமோ அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ நம்ம இப்படி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் பலன் சொல்வதற்காக என்ன செய்யறோம்னா, கலராக பிரிக்கிறோம், நிறங்களாக பிரிக்கிறோம், டிஸ்டன்ஸாக பிரிக்கிறோம். நான் அப்போ சொன்னேன் இல்லைங்களா, எங்கே போயிருக்கு என்னுடைய மாடுங்கிறப்ப 16 கிலோமீட்டரில் போயிருக்குன்னு சொல்கிறோம். அந்த 16 கிலோமீட்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னா சந்திரனுடைய கதிர் 16. இது அனுபவத்தில் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கேள்வி கேட்டு சந்திரன் இங்கே இருந்தால் அது 16 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குன்னு அனுமானிச்சு வச்சுருக்காங்க. 16 மனப்பாடம் பண்ணிக்கிறோம். இது போல் எல்லாத்தையும் கலராக பண்ணும் பொழுது இந்த சமூகத்துக்குள்ள திடீர்னு வந்து ரத்தனங்கள் உள்ள வருது. ரத்தனங்கள் எதற்காக வருதுன்னா, என்னுடைய பகட்டுக்காகவும் படோபகாரத்துக்காகவும் என்னுடைய டம்பத்துக்காகவும். நான் பெரிய ஆளுன்னு காட்டணும்னா என்னுடைய அரசவையிலையோ என்னுடைய மேடைகள்லையோ என்னுடைய கிரீடத்திலேயோ நிறைய கற்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு சமூக மாற்றங்கள் வருது. தங்கத்துக்கு அப்புறமா அதிக விலை மதிப்புள்ள அல்லது அதிக விளம்பரங்களை கொடுக்கக்கூடியதாக ரத்தனங்கள் வருது. இது வந்து முகலாயர்கள் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய ரத்தனங்கள் பயன்படுத்தும் போது நம்மளும் என்ன செய்கிறாங்க, ஜோசிக்காரங்க கலர்களை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ரத்தனங்கள் இல்லாத போது இருந்தது இல்லாமல் கலர்கள் வரும்போது இவங்க வந்து ப்ளூ கலர்னா சனி, சிகப்பு கலர்னா செவ்வாய், பவளம்னா செவ்வாய், சிகப்பு கலர்னா சூரியனோட சேர்த்துக்க, மஞ்சள்னா குருவோட சேர்த்துக்க. எப்படி நம்ம சட்டையில் கலர் பிடிக்கிறோம், போகிற வழியில் இப்போ கார் என்ன கலர் வாங்குறதுன்னு பார்க்குறாங்க. அப்போ இது வந்து லாஜிக்காக ஒத்து வருதுன்னா ஒத்து வருது. இப்போ குருவுனா மஞ்சள் கலரு, புதன்னா பச்சை கலரு, சில இடங்களில் ஒத்து வர போது இந்த கற்களும் இது போல கற்கள் அணிவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, என்ன நான் திருப்பி சொல்கிறது, இந்த மாதிரி கற்களை அணிவீர்கள், இந்த மாதிரி நிற ஆடைகளை அணிவீர்கள்னு சொல்கிறாங்களே தவிர, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைப்பு, இந்த கற்களை அணிந்து போனால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இந்த ஜெம்மாலஜி அப்படிங்கிறது பியூரா ஜோசியத்துக்கும் அதுக்கும்
இப்போ உங்களுக்கு டாரட்டாச்சும் மனசு நம்பிக்கைக்காச்சும் சொல்லலாம், ஜெம்மாலஜிக்கு அதுக்கு சுத்தமாக தொடர்பு கிடையாது. இது வந்து ஒரு பரிகார முறையாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு டெக்ஸ்டைல்காரங்களாம் டெக்ஸ்டைல் ஆஸ்ட்ராலஜின்னு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் இல்லைங்களா? டெக்ஸ்டைலாலஜி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சட்டையெல்லாம் வைக்கிறாங்க கலர் கலரானா எப்படி ஒரு இதாக மைண்டில் நம்ம புரிஞ்சுக்குவோமோ அது மாதிரி இது கல் ஓகேங்களா? அப்போ நான் ஜோசியத்தில் ஒவ்வொரு கிரகங்களையும் கலர் கலராக பிரித்து வச்சுருக்கிறேன். இந்த கலர்கள் எதற்காக பிரித்து வச்சிருக்கேன்னா, நான் ஒரு பலன் சொல்வதற்கான காரணங்களாக பிரித்து வச்சிருக்கேன். அப்போ கலர் பிரித்ததுனாலேயே இந்த கலர் கல் வந்து இந்த கிரகத்துக்கு உண்டானது, இந்த கிரகம் டவுன் ஆகுது அப்படி இந்த கல்லை போட்டுக்க அப்படின்னு சொல்கிறது இது வந்து நம்பிக்கை உடையது தானே தவிர இதில் எந்த ஒரு லாஜிக் இல்லை. இது வந்து உங்களுக்கு இது ஜெம்மாலஜின்னு இல்லைங்க. நிறைய சாமியார்களே வந்து ஆதி காலத்தில் இருக்கிறவங்க வரக்கூடிய சீடர்களுக்கு ஏதாச்சும் நோய் இருந்தால் அந்த கல் போட்டுக்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து சரியாகிறதுலாம் இல்லை, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு மனசை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அந்த கல் போகிறது ஈஸி. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த கல்லை 40,000 50,000 ஆகி போச்சு. இப்போ 200 30 நீங்கள் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கும் கல். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கல் நிறைய பேர் டிமாண்ட் ஆகிடுச்சு, வாங்குறாங்கன்னே எல்லா கல்லும் உருவேற்றுறோம்னு சொல்லிட்டு 200 தடவை உருவேற்றினது 2000 தடவை உருவேற்றுன்னு சொல்லி 40,000 50,000 அந்த ரேஞ்சு போகிறோம். அந்த அளவுக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அதை விட்டுட்டு கம்மியாக கிடைக்குது அன்னதானத்தில் கிடைக்கிற மாதிரி 20 ரூபா 30 ரூபாய் கிடைக்குன்னா போட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுவே வந்து உங்களே திங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா அதை பயன்படுத்தாதீங்க. அப்போ ஜெம்மாலஜி என்பதும் ஜோசியத்திற்கும் சுத்தமாக தொடர்புடையது ஓகேங்களா? அதனால கல் போகிறதுனால கிரகங்கள் எந்த மாற்றங்களும் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒருத்தர் வராருங்க, ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்க, அந்த ஜாதகத்தை வாங்குறாரு சரிங்களா? வாங்கிட்டு இவருக்கு இது நடக்கும் அடித்து சொல்கிறாரு சரிங்களா? பெர்ஃபெக்ட், சூப்பர், நல்ல ஜோசியன்னு சொல்லலாம். அப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன கண்டிஷன் நடந்தாலும் இது என்னவாக இருக்கணும் இந்த ஜாதகம்? என்ன கண்டிஷன் நடந்தாலும் இதுதான் நடக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை இந்த ஜாதகத்துக்கு நான் பரிகாரம் பண்ணி இதை மாற்றி கொடுக்குறேன்னா அப்போ இவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? அப்போ என்ன சொல்லியிருக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணி தான் மாறி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். இல்லை இது என்ன ஆனாலும் மாறாதுன்னு சொல்கிறாருன்னா அவர் பரிகாரத்தை சொல்லக்கூடாதா இல்லையா? அவர் பரிகாரத்தை ஒரு பக்கம் உருட்டுவார், இந்த பக்கம் இந்த ஜாதகத்தை உருட்டுவார்ன்றப்ப அது ஃபேக்ட் இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பியூரா ஜாதகம் உண்மை அப்படின்ற போது இதை எதையாவது மாட்டி இதை சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கை போய். எனவே ஜெம்மாலஜி அப்படிங்கிறது வந்து அழகுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். நான் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கான்சியஸ் இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நான் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நான் மோதிரம் போட்டிருக்கேன், அதில் இந்த கலர் போட்டிருக்கேன், கல் இந்த இடத்துல இது வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கல் வச்சுக்கிறேன், அது எனக்கு ஒரு அடையாளம். பச்சை கலர், நிறைய பேர் டைமண்டு இந்த இது மேலே ஆசையாக சுற்றினாங்க, நிறைய பேர் இந்த மரகதங்களை தேடி அலைஞ்சாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஒரு ஆசை, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை, ஆனால் அதை போட்டால் தான் நல்லா இருப்புன்னு சொல்கிறதுக்கான மெத்தடு இது இல்லை. அப்போ நீங்கள் இது மாதிரி விஷயங்களில் ஈர்க்கப்படுவீங்க. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எந்த மாதிரி வீடு கட்டலாம், எந்த மாதிரி வாசல் வைக்கலான்னு. எந்த மாதிரி வாசல் வைக்கலான்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஆனால் உங்களால் வந்து கிழக்கோ தெற்கோ இல்லாமல் வாசல் வச்சு வேறு மாதிரி கட்ட முடியாது. ஏன்னா ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. அப்போ சந்திரன் வந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ பரிவர்த்தனை ஆகியோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிழக்கு இல்லைன்னா தெற்கு வாசல் தான் கட்டுவீங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு வந்து மகர ராசி, ரிஷப ராசி, விருச்சக ராசி, கடகராசி இருந்துச்சுன்னா தெற்கு இல்லாட்டினா கிழக்கு பார்த்த வாசல் ஏதாச்சும் ஒன்று வந்துடும். அப்போ இது இயற்கையாக வரும்னு சொல்கிறேனே தவிர இதில் வாழ்ந்தால் நல்லா இருப்பீங்க நாசமாக போனீங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ ஜாதகம் என்பது நீங்கள் இந்த மாதிரி நிறங்களை பயன்படுத்துவீங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் கற்களை பயன்படுத்தக்கூடிய இங்கேருந்து நீங்கள் வந்து நார்த் சைடு போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 வரல கல் போட்டுக்கிறான். ஏன்னா அந்த பக்கம் தான் முகலாயர்கள் நிறைய வந்தாங்க. அந்த முகலாய நாகரிகங்கள் அந்த பக்கம் நிறைய பரவி கிடக்கிறப்ப முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே 15 கல் போட்டுக்கிறாங்க. அல்ல எவ்வளோ பெருசு போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றல. அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு கல்லை வாங்கி மாட்டுறப்ப நம்ம எப்படி இந்த பெண்கள் வந்து காதணி மாட்டுறாங்க, ஒரு மூக்குத்தி மாட்டிக்கிறாங்க, இது மாதிரி எப்படி அவங்க ஒரு ஹாப்பி என்ஜாய் பண்ணுறாங்க. நாம்பார் இந்த தொங்கட்டாம்பார் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கல்லுகளை வாங்கி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. இங்கேருந்து போன நம்பிக்கைகள் தான் வந்து நிறைய குழப்பிருக்கு. ஜோசியத்திற்கும் இந்த கல்லு மாற்றுறதுக்கும் தொடர்பு கிடையாது. ஓகே, கற்களும் இந்த கலர்களும் எந்த பலனையுமே கொடுக்காது அப்படிங்கிறப்ப இன்னொரு பக்கம் ஒரு எழுத்துக்கோ ஒரு வார்த்தைக்கோ ஒரு சப்தத்துக்கோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சவுண்ட், அந்த சவுண்டுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அது வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நீ நல்ல வார்த்தையே பேசிட்டு இருக்க அப்படின்னா உன்னை சுற்றி நல்லதாக நடக்கும். கெட்ட வார்த்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது கெட்டது தான் நடக்கும். அதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்படி சொல்லப்படுற எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த எண் கணிதம் அப்படிங்கிறது பேரியல் மாற்றம் இது எந்த அளவில் பலன் கொடுக்கும்? நேமாலஜி, நியூமராலஜி இதுவுமே வந்து அவ்வளோ ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் எண்களை மாற்றுறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதனுடைய கூட்டுகளை தான் மாற்றுறீங்க. நம்ம அந்தளவுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா? இப்போ நான் மதுரைக்காரன், நீங்கள் என்ன தப்பாக என்ன பெர்ஃபெக்டாக எழுதுனா கூட எனக்கு வந்து பைன்னு தான் கூப்பிடுவேன். 5 ஒரு 9/4 தான் சொல்லுவேன் இல்லைங்களா? எனக்கு நீங்கள் என்னத்தை அப்போ ப்ரொனவுன்ஸில் தான் இருக்குன்றப்ப நான் ப்ரொனவுன்ஸே சரியாக பண்ண மாட்டேனே இல்லைங்களா? அது ப்ரொனவுன்ஸ் சரியாக வரும். அப்போ டபுள்இயாக போட்டால் ஈன்னு கூப்பிடணும். நான் ஒன்றும் ராகம் படிச்சுக்கிட்டு இங்கே பேர் சொல்லலை இல்லைங்களா? அப்போ என்னால் அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த சுருதிலாம் கொண்டு வர முடியாதுன்றப்ப இது வந்து சாத்தியம் இல்லை. வெறும் பேர் எழுதுறதுனால அவங்க அந்த பேரை எழுதி பார்க்குறது, உருவேற்றுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இந்த பேர்களுடைய கூட்டு எண்களால்
எந்த ஒரு இது ஒருவேளை நான் திருப்பி சொல்கிறது என்னன்னா அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ அதை பற்றி பேசுவோம். ஆனால் அந்த பெயர்கள் எழுதுறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறப்ப இந்த ஸ்ரீராம ஜெயம் இதெல்லாம் 108 எழுதுங்க அப்படின்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் அது எழுதுறதுனால பயன் இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எழுதுறதுனால பயன் இல்லை. இப்போ கூட நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா மந்திரங்களும் எழுதி கொடுத்தா நாங்கள் புக்கு ஒன்று ஃப்ரீயாக தரோம்னா சொல்கிறாங்க. அது எழுதுறதுனால மந்திரம் இல்லை, சங்கல்பம்னு சொல்கிறாங்க. சங்கல்பம் மீன்ஸு நம்ம அதுக்குள்ளேயே இருக்கிறது, அந்த மைண்ட் செட்லேருந்து மாறாமல் இருக்கிறதுக்காக, அதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம மண்டை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு இடத்துல குவிக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஒன்று எழுதுறது. அப்போ என்ன எழுதுறது, ஐ லவ் யூன்னு எழுத முடியாது இல்லைங்களா. அப்போ ராமஜெயன் எழுதுறப்ப நம்மளுக்கு ராமன் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டில் நம்ம லயப்படுறது. இது வந்து என்னன்னா எழுதுறதுனால இல்லை. ஒருவேளை நீங்கள் அதை நிறுத்திட்டு மூடி வச்சுட்டு வெறும் ராமஜெயன் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட அதில் ஒரு லயம் வரும் இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு விஷயத்து மேலே அடிக்ட் ஆகிறோன்றது மாதிரி நம்மளை உருவாக்கிறது. அப்போ நம்ம சரக்கு அடிக்கிறதுல அடிக்ட் ஆகிறத விட ராமன் மேலே அடிக்ட் ஆகிறது இன்னுமே கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு போகிறது நம்ம கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி இருக்கே தவிர எழுதுறதுனால அல்லது ராமனுக்கு வந்து RAAMAN போட்டாலும் RAMAN போட்டாலும் அது எழுதுறது தான். அப்போ நான் சொல்கிறது ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறதுனால எழுதுறதுனாலேயோ எந்த மாற்றங்களும் வரதில்லை. அதே மாதிரி கூப்பிட்றதுனாலே மாற்றங்கள் வரதில்லை. நான் சொல்கிறது என்னுடைய நேமாலஜிலேயே நான் கூப்பிட்றதுனால மாற்றம் வருதுன்னு சொல்கிறது இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், என்ன சார் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு கேட்டேன். இப்போ எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிருந்தார், என்ன சார் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு கேட்டேன். அது நியூமராலஜி சார்னாரு. சார் நியூமராலஜி ஸ்பெல்லிங்லாம் தப்பாக இருக்குது சார், என்னென்னமோலாம் மீனிங் வருது சார்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அந்த மீனிங் வந்தால் இது மாதிரி பலன் வரும்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நம்ம இப்போ உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய ட்ரெஸ்ஸையோ உங்களுடைய பேரையோ உங்களுடைய இதெல்லாம் வந்து வரும்போது நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நம்ம அனுமானிக்கிறோம். அப்போ ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு, அது பார்க்குறதுக்கு ஒரு ஆள் டைப்பாக இருக்காரு, புளிங்க மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப இவருடைய கேரக்டர் இப்படி இருக்கும் நம்ம அனுமானிக்கிறது போல் இந்த பேர்களுக்கு இது அனுமானங்களை கொடுக்கலாமே தவிர உங்களுடைய பேரில் கொண்டு வந்து நான் 2 ஏவை சேர்த்த உடனே வாழ்க்கை மாறும்னு நம்புறது சரியில்லை. அப்போ நியூமராலஜி அப்படிங்கிறது ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லாதது. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஜோசியத்தோட ஏக்கு செவ்வாய் பிக்கு செவ்வாய்னு சொல்லி எதையாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு நம்பருக்கு 1க்கு சூரியன் 2க்கு சூரியன் சொல்லி போட்டு கூட்டி கடைசியில் நம்பர்லாம் கூட்டி கடைசியாக இந்த கிரகங்களுடைய பேர்களோட ஒட்டி கடைசியில் வந்து 1 2 3 4ன்னு போட்டு சூரியன் சந்திரன் குரு அப்படின்னு சீக்வன்ஸ் பண்ணி அதுக்கான பலன்கள் எழுதிடுறாங்க. அப்போ என்னன்னா இவங்க வந்து அந்த குரு சந்திரன் இதெல்லாம் வந்து காமன் வேர்ட்ஸாக காமன் மாறிலிகளாக வச்சு எழுதுறாங்களே தவிர இதை ஜோசிகாரங்கன்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. ஜோசிகாரங்களில் ஒருவேளை நியூமராலஜி உண்மையாகவே இருந்தாலும் அது ஜோதிடம் இல்லை. அதனால் பேர்களை மாற்றுறதுனால வாழ்க்கை மாறுறதில்ல. இப்போ நானுமே வந்து நேமாலஜியில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நேமாலஜியில் பேர் மாற்றுறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறதில்ல. உங்களுக்கு பேர் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவே தவிர நான் திருப்பி சொல்கிறது ஜோதிடம் என்பது உங்கள் லைஃப் எப்படி போக போகுதுன்னு நான் உங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முயற்சினால உங்களுடைய லைஃப்பும் மாறாது, என்னுடைய லைஃப்பும் மாறவே மாறாது. அப்போ ஜோசியத்தை நீங்கள் இப்படி அணுகுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதில் வந்து உங்களுக்கு நியூமராலஜி இல்லாமல் நேமாலஜி இருக்குது. நேமாலஜியில் பேர் மாற்றி கொடுக்குறது, பேர் மாற்றி கெசட்டில் மாற்றுறது. ஒரு அம்மா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இன்னொரு பேர் மாற்றுற ஜோசிக்காரரை பார்த்துட்டு மொத்தம் 5 வீடியோ பார்த்துட்டு 5ஐயும் கிளப் பண்ணி ஒரு பேர் மாற்றி வச்சுருக்கு. ஓகேங்களா. அந்த அம்மா டெய்லி நைட்டு அனுப்புது, நான் அந்த பேர்லேயே இருந்திருக்கலாம் பொழுது, நீ எந்த பேரில் இருந்தால் உன் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படிங்கிறப்ப நீ என்னென்ன பேர் எடுக்கிறியோ அந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குமே தவிர உன் வாழ்க்கை உன்னுடைய விதிப்படி தான் போயிட்டுருக்கு. நீ என்ன மாற்றினாலும் மாறாது. இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க. பேர் மாற்றி வாழ்க்கையை வீணடிக்காத, டயத்தை வீணடிக்காத நம்ம சொல்ல வேண்டியிருக்கே தவிர இந்த நேமாலஜி ஜெம்மாலஜி நியூமராலஜி இந்த ஆலஜிகள் எல்லாமே அஸ்ட்ராலஜியிலிருந்து வேறுபட்டது. அஸ்ட்ராலஜியோட ஒட்டிக்கிட்டு இருக்கே தவிர அது அஸ்ட்ராலஜி கிடையாது. ஒருவேளை அதை நம்பணும் அப்படின்னா நம்புறவங்களுக்கு நான் எந்த ஒரு நம்ம இதுங்க சொல்கிறது அது அவங்க நம்பிக்கை. ஏன்னா நான் ஒரு மதத்தில் இருக்கவங்க இன்னொரு மதத்தை குறை சொல்கிறாங்க, நான் என்னுடைய மதம் உயர்வுன்னு சொல்ல போகிறேன். அதனால் வந்து அதை உயர்வு தாழ்வுன்னு நான் பேசலை, அது உண்மையாக பொய்யான்னு கூட பேசலை. ஆனால் ஜோசியத்துக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது, லாஜிக் கிடையாது. ஒருவேளை அதை நம்புறாங்கன்னா கண்டிப்பாக அது நம்பிக்கை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துனா தப்புல நம்புங்க, அதில் போய் இழந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பேர் மாற்றுறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அதே வாழ்க்கை தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்க ஒரு வெல்விசராக ஒரு அளவு கம்மியாக பெரிய செலவில் கொஞ்சம் செலவு கம்மியாக செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதை தவிர இது பியூரா அஸ்ட்ராலஜி கிடையாது. ஜோதிடத்தோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினான கடைசி விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த வாஸ்து. ஆமாம், அந்த வாஸ்து அப்படிங்கிறது இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து இதை ஜோதிடமாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, இந்த சைடு சயின்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதை தாண்டி ஒரு இயற்கை சம்மந்தமான விஷயம், இயற்கைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, இந்தந்த விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைச்சா இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவிலேயே சொல்லியிருக்கீங்க வாஸ்து அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருக்கு பண்ணுறது இல்லை, அதை தாண்டி ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு பண்ணுறது தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பொதுவான விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு கூட வாஸ்துங்கிற ஒரு விஷயம் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நான் வந்து யாரையும் தனிப்பட்ட நபராக தாக்கலை.
இருந்தாலும் ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப ஒரு உதாரணம் சொல்கிறதுனால தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சமூக ஒரு துறைக்குள்ளே அந்த துறை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக பேசலை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் மாரடைப்பில் இறந்துட்டார். வாஸ்துவில் வந்து பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க அவரை. அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த இடத்துல வாஸ்து தான் மாரடைப்பு வரும், இந்த இடத்துல வாஸ்து தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இந்த இடத்துல வாஸ்து தான் கேன்சர் ஆகுங்கிறார். அவருக்கு என்ன ஆச்சு இப்போ? அதாவதுங்க, நான் திருப்பின்னு சொல்கிறது தான், ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பாத்ரூம் கட்டினா உங்களுக்கு இந்த நோய் வரும்னு சொல்லுங்கள், சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளுடைய டிசைன் வந்து இந்த நோய் இருந்தால் அந்த இடத்துல பாத்ரூம் கட்டுவோம், ஓகே தப்பு இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறோம். இது மாதிரியே பாத்ரூம் இருக்கவன் என்னத்துக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லுங்கள், ஒருவேளை அது சாத்தியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பாத்ரூம் இந்த பக்கம் உடச்சி இந்த பக்கம் கட்டினா மாறிடுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய விதி எப்படி இருக்கோ அதன்படி நான் வாழ்கிறேன், சரிங்களா. இந்த இடத்துல வந்து இடிச்சு கட்டு, நீ கோடீஸ்வரனான அந்த இடத்துல வீட்டை கட்டு, இந்த இடத்துல நீ உள்ளே வந்தேன் போனேன், ஒரு படத்தில் இந்த 2 கட்டை வரல அப்படி குத்தி இந்த சந்திரமுகியில் பார்த்த மாதிரி நான் இப்போ ஜெர்ன்னு ஏறிச்சு, சாமியார் இது மாதிரி போனேன், எனக்கு பவர்லாம் ஏறிச்சு, இந்த இடத்துல ஏன் அதை கட்டிக்கிங்கன்னு கேட்டேன், இதை உடச்சி இந்த பக்கம் கட்டுங்க இல்லைன்னா உடனே செத்துருவாங்கன்னு சொன்னேன், அதை கட்டினாங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க. இப்போ இவர் என்ன இருக்கணும், நம்ம இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவர், நான் இவரை சொல்லலை, பொதுவாக இப்போ சொல்லக்கூடிய ஜோசியர்கள் என்ன இருக்கணும்னா, இவங்க லாங் லிவாக வாழணும், ஒரு 500-1000 வருஷம் ஒரு ஜோசியக்காரங்களை வாழணும் இல்லைங்களா. அப்படி வாழ்றது இல்லை, நோய் இல்லாமல் வாழ்றது இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதில்ல. என் குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வருதோ அதே மாதிரி தான் அவர் குடும்பத்துலேயும் பிரச்சனை வருங்கிறப்ப, ஒருவேளை மாற்றி அமைச்சா பிரச்சனை சரியாகும்னா உன் வாழ்க்கையில் ஏன் அந்த பிரச்சனை சரியாகலான்ற கேள்வி இருக்குது. இப்போ நான் வந்து பலன் சொல்கிறேன், என் வாழ்க்கை சரியாகணும், அடுத்தவங்க வாழ்க்கை சரியாகணும் நான் பலன் சொல்கிறதே கிடையாது. உங்கள் லைஃப் இப்படி போக போகுது, என் லைஃப் இப்படி தான் போக போகுதுன்றதான் சொல்கிறேன். அப்போ வாஸ்து என்பதை ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இப்படி தான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஒருவேளை மாற்றோம்னா அதாவே மாறட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்த இம்மிடியேட்டாக இடிச்சுட்டு கட்டுங்க, இதை கட்டி மூடணுன்னே பிரச்சனை சரியாயிரும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது ராங். அப்போ அந்த வாஸ்துங்கிறது வந்து இவங்க லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது. அது மாதிரி எந்த சாத்தியங்களும் இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி சொல்கிறதா தான், நீங்கள் ஜெயிங்க, சரிங்களா. நீங்கள் பெரிய அளவில் ஜெயிச்சு வாங்க. ஒரு வாஸ்து பண்ணுறவர் ஒருத்தருக்கு எம்பிபிஎஸ்சில் படிக்கிறதுக்கு, பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாஸ்து, ஒரு பாத்ரூம் கதவை இந்த பக்கம் உடச்சா அந்த பக்கம் பாத்ரூம் வச்சா நல்லா இருக்குன்னா, உன் பையனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது நீ எதுக்கு நீட் கோச்சிங்க்கும் இல்லைங்களா, எதுக்கு எக்ஸாமுக்குலாம் எழுதி படிக்க வைக்கிற, அந்த பையனை ஜாலியாக ஃபுட்பால் விளையாட அனுப்பிச்சிட்டு செல்ஃபோனில் கேம் விளையாட அனுப்பிச்சிட்டு பாத்ரூம் டோரை இடிச்சு கட்டிட்டு உன் பையனை எழுத அனுப்பலாம் இல்லையா. அப்போ உன் பையனா மட்டும் எழுத படித்து வச்சு கோச்சிங் அனுப்புகிற, அடுத்தவன் பையனுக்கு கோச்சிங் அதிகமாக்குன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா உனக்கு சாத்தியம் இருக்குது, சாத்தியமில் வேறு படிக்கணும்னு சொல்லலாம். அப்போ இதை மாற்றி வச்சா இது ஆயிரும் அப்படின்றது வந்து ஹம்பக், அது வந்து ஏமாற்றம் தானே தவிர. நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறது, இது மாதிரி இருந்தால் இது மாதிரி நடக்கும்னு சொல்கிறதுல எந்த குறையும் இல்லை. இது வந்து நம்ம அனுமானிக்கிறதானே. இப்போ ஒருத்தர் வராரு, சார் இந்த பைக் இப்படியே ஓட்டாதீங்க சார், இந்த பக்கம் ஷோல்டர் வலிக்குதா, ஆமாம் சார் அப்படின்னா ஹேண்ட்பார் லைட்டை திரும்பி இருக்குது சார், சரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது மாதிரி தான் நம்ம ஜோசியத்தை பயன்படுத்துகிறோமே தவிர, இதை ரொம்ப போயிட்டு இதை சரி பண்ணுங்க, ஹேண்ட்பார் திருப்பினா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு இடத்துல கண்ணாடி திருப்பினான்ற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. அப்போ ஒரு நியூமராலஜி வாஸ்து வந்து ஜோசியத்தில் இருக்குது, ஆனால் தனி மனிதனுக்காக இல்லை, பொதுவானதாக இருக்குது. தனி மனிதனுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதா என்ன ஃபாலோ பண்ணலான்னா, கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக பெட்ரூம் இருக்குது, சன்லைட் மதியத்துலேருந்து போடும், ஹீட்டாக இருக்கும், அதில் ஒரு பாத்ரூம் கட்டிக்க, அந்த ஒரு படி வச்சுக்க, இந்த பக்கம் காற்று கம்மியாக இருக்குது. இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது, சரிங்களா. செம்பரம்பாக்கம் ஏரியில் நான் இந்த பக்கம் வீடு கட்டியிருக்கிறேன், எனக்கு எந்த பக்கம் இருந்து காற்று வரும்னு எனக்கு ஒரு தெரியணும். அப்போ செம்பரம்பாக்கம் ஏரி காற்று எந்த பக்கம் வரும்ன்றது வாஸ்து புக்கில் இல்லை, சரிதான் இல்லைங்களா. நீலாங்கரையில் ஒரு வீடு கட்டிக்கிறேன், நீலாங்கரையிலேருந்து நான் எந்த பக்கம் வீடு இருக்குது, எந்த பக்கம் காற்று வரும்னு இல்லை. அதே இது அரபிக்கடலுக்கு பதிலாக வங்காள விரிகுடா பக்கம் போனோம்னா இதே வாஸ்து தான் இருக்குது, அங்கே வேறு திசையிலேருந்து காற்று வருது இல்லைங்களா. எல் நீனோன்னு ஏதோ 2 காற்று சொல்கிறாங்க, 6 மாதம் இந்த காற்று வரும், 6 வருஷம் இந்த காற்று வருங்கிறாங்க. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அப்போ என்னுடைய சீதோசன நிலை, தட்ப வெப்பம். ஒரு நாட்டில் வந்து ஒருத்தவங்க எனக்கு ஜாதகம் பார்க்க கேட்குறாங்க, இது என்ன நாடுன்னு கூட எனக்கு மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெர்மன் நினைக்கிறேன். அது கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பொதுவாகவே எங்கள் ஊரில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து மாஸ்க் போட சொல்லியிருக்குது. ஏமா மாஸ்க் போட சொன்னால், இந்த சீசனில் ஒரு மலர் பூக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு மலர் பூக்கும், தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு, அதனால் வந்து இது எதனால் வருதுன்னு தெரியும், ஆனால் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க, சரிங்களா. அப்போ அந்த பூ பூக்கிறப்ப அது மகரந்த வெடித்து செதறுமா, அது வந்து நம்மளுடைய மூக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் போட்டிருப்பாங்களா, அதை டிவிலே அறிவிப்பாங்களாம், நாளைக்கு வந்து மாஸ்க் போடுங்கன்னு. அடுத்த 2 மாதம் கழிச்சு நாளைக்கு இருந்து அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது மாதிரி ஊருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா. அப்போ நான் அரபிக்கடலில் இருக்கிறதுக்கு வேறு வாஸ்துவும், வங்காள விரிகுடாவுக்கு வேறு வாஸ்துவும், செம்பரம்பாக்கம் ஏரி ஓரத்துக்கு வேறு வாஸ்துவும், புழல் ஏரி ஓரத்துக்கு வேறு வாஸ்துவும் தானே வச்சுருக்கணும். நீங்கள் ஒரே காற்று தானே வருது, எல்லா இடத்துல வேறு காற்று தானே வருது. சீதோஷ்ண நிலை எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் வாஸ்து பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாஸ்துவில் ஏன் அதெல்லாம் மாற்றங்கள் இல்லைன்னு கேள்வி இருக்குது. எல்லாரே ஒரே வாஸ்து வச்சு எப்படி உருட்ட முடியும்? திருச்சிக்கும் ஒரே வாஸ்து, சென்னைக்கும் ஒரே வாஸ்துனா முடியாது. திருநெல்வேலி மண்ணுக்கு நீங்கள் எப்படி வீடு கட்டுவீங்க? விளையாண் விலை, டிசைன் விலை எல்லாம் போய் கடற்கரை ஓரத்தில் கட்டக்கூடிய வீடுகளும் நான் சென்னை ஓரத்தில் கட்டக்கூடிய வீடுகளும் மதுரையில் பாறாங்கலுக்குள்ள போய் கட்ட முடியாது. அப்போ ஒருவேளை நீங்கள் வந்து கட்டுமானத்துறைக்கான ஒரு இன்ஜினியரிங்காக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் மாற்றங்கள் வேணும்னு நான் சொல்கிறேன்.
அப்போ பியூராக சயின்ஸுன்னு நீங்கள் பேச வரதா இருந்தாலும் அல்லது ஜோசியம்னு பேச வரதா இருந்தாலும் ரெண்டுமே வந்து சாத்தியக்கூறுகள் இல்லாது. ஒருவேளை நாங்கள் கட்டிடம் கட்டுறதுக்கு ஒரு டிசைன் நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அழகாக டிசைன் படுத்துறாங்க. வாஸ்துன்ற பேரில் தப்பு இல்லை. எந்த இடத்துல கிச்சன் வரலாம், எந்த இடத்துல வந்து செப்டி டேங்க் வரலாம், எங்கே பாத்ரூம் வரலாம். நான் ஒரு இன்ஜினியரை பார்க்க போயிருந்தேன். அவர் அழகாக ஸ்கெட்சு கடன்னு போட்டார். நான் கேட்டேன் இந்த இடத்துல பாத்ரூம் வரலாமா அப்படின்னு கேட்குறேன். சும்மா சார் வாஸ்துப்படி சரியாக தான் சார் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, சார் இந்த இடத்துல 6 பில்டிங் இருக்குது, 6 பில்டிங்கினுடைய டாய்லெட்டு அந்த அந்த பைப் லைனை நான் ஒரு இடத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும், எனக்கு இப்படி டிசைன் போட்டால் தான் ஒத்து வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்தனியாக வாஸ்துப்படி நீங்கள் சொன்ன வாஸ்துப்படி போட்டோம்னா 6 பைப்பை கொண்டு போய் லேயிங் பண்ணி செப்டி டேங்க் கொண்டு போகணும், டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் சொல்கிறது படி வாஸ்துல வேறு ஒரு மெத்தடை நான் வச்சுட்டு அதை கொண்டு வந்து இது அறிவாளித்தனம் இல்லைங்களா? அப்போ ஒரு பில்டிங் கட்டுறேன், ஒரே இடத்துல பைப் கொண்டு வரணும், டிஸ்டர்ப் இல்லை. நாளைக்கு ஒரு வேளை அடைச்சிருச்சுனா கூட ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருந்தால் கூட ஒரு பைப்பை நான் சரி பண்ணால், இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக ஏதாச்சும் வாஸ்துன்னு சொன்னால் தப்பு இல்லை, ஏற்றுக்கலாம். அது ஒரு நம்மளுக்கு அழகாகவும் இருக்கும், ஒரு ஓர்ஸாகவும் இருக்கும். எதையாச்சும் ஒன்று கட்டிட்டு நான் இந்த இடத்துல ஏன் கட்டினா இடி மூடு. அப்போ ஒரு படத்தில் ஏதோ சொல்லி விவேக் வந்து வாசலையும் ஜன்னலையும் மூடின மாதிரி மூடிவிடக்கூடாது வாஸ்து இல்லைங்களா? வாஸ்து என்பது வாஸ்தும் சரிங்க, ஜோசியமும் சரிங்க. நம்ம சிம்பிளாக வாழ்வதற்கு உதவுச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தூக்கி போட்டு தான் போகணும். நான் இப்படி தான் நம்ம சேனலில் என்ன சொன்னோன்னா கிழிச்சு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு அம்மா என்ன ஃபோன் போட்டு திட்டுன்னு திட்டுச்சு. ஜோசியங்கிறது வந்து கடவுள் மாதிரி, ஜாதகங்கிறது வந்து கடவுள் மாதிரி, அது லைட்டாக கிழிஞ்சா கூட நாங்கள் கடலில் போய் தான் கறக்க சொல்கிறோம், நீங்கள் கிழிச்சு போடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு உதவுனா எல்லாமே புனிதமானது, நம்ம வாழ்க்கை கெடுக்குதுன்னா அது புனிதத்தன்மையற்றது, அவ்வளோதானே தவிர இந்த வாஸ்து என்பது ஜோசியத்தில் இருக்குது. மீதி ஆலஜிகள்லாம் வேறு ஆலஜி. இப்போ வாஸ்து எதுக்கு ஜோசியத்தில் இருக்குதுன்னா அது தனி மனிதனாக இல்லை, பொது பயன்பாட்டுக்கு இருக்குது. பொது மண்டபங்கள் கட்டுறதாக இருந்தால் உங்கள் கோயிலில் உங்கள் ஊரில் சாவடி கட்டுறீங்க, சத்திரம் கட்டுறீங்க, மண்டபங்கள் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வாஸ்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்குள்ளே போகலாம். மற்றபடி என்னுடைய தனி மனிதன் கட்டுறதா இருந்தால் கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு ஊருக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது, அந்த மாதிரி டிசைன் கட்டுறது. இப்போ நான் வந்து நான் சொல்கிற செப்டி டேங்கே கட்டுறோம், இந்த ட்ரைனேஜ் வண்டி வந்துட்டு போகிறது எடுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியாக தானே இருக்கணும். நான் வாஸ்து கட்டுறேன்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் வாஸ்துன்னு சொல்லி பாத்ரூம் பைப்பை நடு வீட்டில் கொண்டு போகிறான், ஏதாச்சும் பிரச்சனைனா டைல்ஸை இடித்து எடுத்துகிட்டு போகிறான் இல்லைங்களா? இது மாதிரி தேவையில்லை, சிம்பிளாக இருக்கணும். இது மாதிரி பண்ணுறதா வாஸ்துன்ற பேரில் இல்லை, இன்ஜினியரிங்ன்ற பேரில் ஏற்றுக்கலாம். வாஸ்துங்கிற பேரை வந்து பொது மண்டபங்களை தவிர எதுக்கும் ஏற்றுக்க முடியாதுன்றதான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே, வாஸ்துலேயே 2 வாஸ்து நிபுணர்களை நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, நீ பண்ண பிரச்சனையை செங்கல் மண்ணால் நடந்த பிரச்சனையை செங்கல் மண்ணால் தான் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு செக்டார். இங்கே நீ எதையுமே இடிக்கணும், சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்குன்னு சில பொருட்கள் இருக்குது, இதை வச்சு அதை வாஸ்துவை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதை தாண்டி வழிபாடுகள்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்படி 3 விஷயங்கள் இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாஸ்துவே செயல்படலை அப்படிங்கிறப்ப இந்த 3 விஷயங்கள் எடுத்துக்கிற மக்களுக்கு உங்களோட அட்வைஸ்னா? ஆமாம், இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் சரிங்களா, கேன்சர் இன்ஸ்டியூட் போகிறோம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு இந்த தான் ட்ரீட்மெண்ட், அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஆர்கனில் வந்தால் ரேடியேஷனோ ஹீமோவோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் கேட்டிங்கன்னா அவர் லோக்கல் அவர் மாற்று மருந்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கலேன், நான் டெய்லி ஊசி குத்தி கம்பி குத்தியே சரி பண்ணிடுவேங்கிறார் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒருத்தர் மலர் மருத்துவம்னு சொல்லி 2 சொட்டு தண்ணியில் கலந்து கலக்கி கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் மதுரையில் போய் கல்யாணம் அலைஞ்சிருக்கிறாரு. அப்புறமா ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்த்தேன் பாட்டில் கையிலேயே சுற்றுறாரு. ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு தண்ணியில் 2 சொட்டு ஊற்றி கலக்கி குடிக்கிறாரு. எதுக்கியா குடிக்கிறேன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்குங்கிறாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு மலர் மருந்து ஒத்துக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு டீம் ரெடியாக இருக்குது. அந்த டீம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறாங்க. அப்போ இதில் ஒரு கேன்சர் வந்தால் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற வரைக்கும் சயின்ஸாவோ இல்லை மாரலாவோ இல்லை நம்ம அறிவுபூர்வமாகவோ எப்படி யோசிச்சாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இன்ஸ்டியூட்டில் போய் ப்ராப்பராக பண்ணுறலாம். ஒருவேளை நீங்கள் சித்தாவில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான கைதேர்ந்த நபர்களோட சரியான மருந்து எடுத்துக்கிட்டு தான். இந்த 2 தவிர இது எந்த வழியுமே இல்லை. அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஜோசிகாரங்க சொன்னால் கல் மணலால் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்குள்ளே நிற்கிறாங்க. இப்போ இந்த கல் மணலால் சரி பண்ண முடியாது, வீட்டை இடிக்க முடியாதுன்னு ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே மைண்ட் செட் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா ஒரு வாஸ்து மீன் வாங்கி விடு, கண்ணாடியை தொங்க விடு. நானே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கேன்னா, குடும்பத்தில் ஒரே மனக்குழப்பம் இருக்கா, குடும்பத்துக்குள்ளே எதுன்னே கஷ்டப்படுறா இருக்கா, ஒரு ப்ளூ கலர் லைட்டு வாங்கி தெற்கு பார்த்த செலுத்தில் மாட்டுங்க அப்படின்னு எழுதியிருந்தேன். என்ன ரீசன்? சும்மா தாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்களே மக்கள் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஒரு 1500 கமெண்ட். சார் நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டினேன், அடுத்த நாள் இருந்தே மாற்றங்கள் வந்துருச்சுன்னு. சரி பரவாயில்ல, இருந்துருப்போம். அப்போ நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில் சொல்கிறது. அப்போ இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனேன். சார் ஒரே மன கஷ்டமாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே எதை செஞ்சாலுமே சரியில்லை, கண்ணாடி மாட்டு டோருக்கு முன்னால் அப்படின்னு சொன்னேன். மாட்டினதுக்கப்புறம் நல்லா இருக்குங்கிறாங்க. மக்களுடைய மனசை சரி பண்ணுறதுக்காக நம்ம எதை வேணாலும் எடுக்கலாம். சரிதான் இல்லைங்க நான் சொல்கிறது. ஒருவேளை இவங்க சொல்கிறது இடிக்கிறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் தொங்க விட்டு மாத்திர ஜோசிக்காரங்க பெட்டர். ஏன்னா இவங்க வந்து வாஸ்து நம்புறதுனால தானே மாட்டிக்கிறாங்க. வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாதவனை போய் நீ இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். இவங்களுக்கு தீர்க்கமாக நம்ம வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நம்மளுடைய முயற்சியின்மை காரணம் இல்லை, அந்த வீடு தான் காரணம் நம்பிட்டாங்க.
அது வழியாக வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போமே இல்லைங்களா? அப்போ இவங்க நம்பினதுக்காக வச்சு ஒரு குடத்தில் வச்சு வாமிட்டடு எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக செய்கிறதுல இவங்கள விட 10 லட்ச ரூபாய் இடித்து செலவு பண்ணுறதை விட ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு பாலை வாங்கி தொங்க வர்றது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே தவிர இது ரெண்டுமே வேஸ்ட்டு. நம்ம விதி இல்லாமல் நீங்கள் என்னத்தை தொங்க விட்டாலும் என்னத்தை மாற்றினாலும் நம்மளுடைய விதி மாறாது. அப்போ ஜோசியத்தின் அடிப்படையில் தாண்டி வழிபாடுகள் அப்படிங்கிறது வழிபாடுகளுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நான் சொல்கிறது தான், வழிபாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு மாறுறாங்க, அந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு மாறுறாங்க. நான் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லி முருகனை கும்பிட்றேன், முருகனை கும்பிட்டு மொத்தத்துக்கு நிப்பாட்டி முருகனை கும்பிடா ஐயையோ அப்படிங்கிறாங்க. திருப்பதிக்கு போகாத ரசத்துக்காரன் திருப்பதிக்கு இது மாதிரி எதையுமே நம்ம தேவையில்லை. வழிபாடுகள் என்பதற்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பில்லை. இந்த வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை இண்டிகேட் பண்ணுது. நான் திருப்பி அங்கே தான் வரேன். நீங்கள் முருகனை கும்பிட்டா இந்த பிரச்சனையில் இருக்குவீங்க, பிள்ளையாரை கும்பிட்டா அந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாமே தவிர நீங்கள் இதை கும்புறதை நிப்பாட்டுறதுனாலையோ இல்லைனா கும்புறதை மாற்றுறதுனாலையோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறுறதை தவிர அது வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த வழிபாடுகள் என்பது இறை நம்பிக்கைக்கு என்ன காரணம் தேவை இருக்குது இல்லைங்களா? லவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் இல்லை. எனக்குள்ள ஒரு ஹார்மோன், அது மாதிரி இறை நம்பிக்கையும் ஒரு ஹார்மோன் தானே தவிர இதுக்குள்ளே போய் நீங்கள் அது இறைவனை கும்பிட்டா தான் சரி இருக்கும், இறைவனை கும்பிட்டா சரி பண்ணி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை வேணாம். அதை நான் அடிக்கடி சொல்கிறது, ஆன்மீகம் என்பதற்கும் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கும் தொடர்பு கிடையாது. ஆன்மீகம் என்பது பியூராக நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தேடுதல் இருக்குது. எல்லாத்துக்குமே உள்ள இன்னரில் ஒரு கொள்கைவாதியாக இருந்தாலும், ஒரு தத்துவவியலாளராக இருந்தாலும், புரட்சியாளராக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும் நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் இந்த சமூகம் கொடுக்க முடியாத பதில்களை, இந்த சொசைட்டியில் நானாக கற்றுக்க முடியாத பதில்களை இதுக்கு முன்னால் இருந்தவங்க வேறு வேறு கோணத்தில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ ஒரு லெனினிஸ்டாக இருக்கிறேன், கார்ல் மார்க்ஸியாக இருக்கேன், ஏங்கல்ஸ் புக்கு நிறைய வாங்கி வச்சு படிக்கிறேன். அவருடைய தத்துவங்கள் தெரியுது, கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்னன்றதெல்லாம் நான் டீப்பாக புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது எனக்குள்ள தேடுதல் இருக்குது. அந்த தேடி நான் கண்டுபிடிச்சி 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது. இது மாதிரி ஆன்மீகமும் ஒரு தேடுதல். ஒருவேளை நான் வந்து கருத்து முதல்வாதம் படிச்சுட்டேன், புரட்சிகரமாக படிச்சுட்டேன், நான் வந்து கம்யூனிஸ்டத்தையோ சோசியலிஸ்ட்டோ மொத்தத்துக்கு கரைச்சி குடிச்சிட்டேன், மார்க்சியம் கார்கியில் எல்லா நாவும் எனக்கு புரியும்னா என்னோட வாழ்க்கை 5 நிமிஷம் மாறாது. நான் திருப்பி அந்த கொள்கையில் வேணால் நான் தொங்கிட்டு நிற்கலாமே தவிர என்னுடைய முயற்சியின் மீது என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க போதுன்ற மாதிரி இந்த கடவுள் வழிபாடுகள் என்பது பியூராக எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேடுதல்கள் பூர்த்தி அடைவதற்கு உதவுமே தவிர என்னுடைய தேடுதல். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்றது புரிஞ்சிருச்சு, சரி புரிஞ்சதுனால வலிக்காதா? ஊசி போட போகிறாங்க, புரிஞ்சிருச்சுன்னா வலிக்காதா? வலிக்கும். நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் வலிக்கும். அப்போ வலியை தாங்குவதற்கு தான் அந்த புரிதல்களை பயன்படுத்தணுமே தவிர அந்த புரிதல்கள் உங்களுடைய வழியை தீர்க்கமாக முடிவு செய்யாது. அப்போ இறை நம்பிக்கை என்பது உங்களுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குமே தவிர இறை நம்பிக்கை இந்த வாழ்க்கையை எப்பயுமே மாற்றிக்காது. அப்போ வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து சடங்குகளுக்கும் மதங்களுக்குமே தொடர்பு இல்லை, மதங்களுக்கும் கடவுளுக்குமே தொடர்பு இல்லைன்னு சொல்லி எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் பேசுகிறாங்க. இப்போ மதம் என்பது மார்க்கம் தான். மார்க்கம்ங்கிறது வந்து வழிங்கிறது இப்போ திருச்சியினுடைய வழி இருக்கு இல்லைங்களா? இங்கேருந்து சென்னையிலேருந்து ரோடு இருக்குது, அந்த ரோடு திருச்சி இல்லை, திருச்சி தான் திருச்சி. அப்போ நான் அந்த ரோடை வந்து திருச்சின்னு பேர் வச்சு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ மதம் இருக்கிறது என்பது ஏதோ ஒரு இடத்துக்கு போகக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கம் என்பது இறைவன் அல்ல, அந்த மார்க்கம் வெறும் மார்க்கம் தான். இறைவன் போய் சேரப்படக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை தான் நம்ம அச்சீவ் பண்ணணுமே தவிர நான் ரோட்டில் ஏறிட்ட உடனே நான் பெருமை அடிக்கூடாது. நான் இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து ஏறி அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏறினோடனே நான் திருச்சிக்கு வந்துட்டேன்னு மாறுதட்டக்கூடாது. இங்கேருந்து 5 மணி நேரம் பயணம் இருக்குது எனக்கு, 5 மணி நேரம் பயணம் வீணாக கூட போயிடலாம். அப்போ 5 மணி நேரம் கழித்து திருச்சிக்குள்ளே கால் வச்சதுக்கப்புறமா தான் நான் அந்த முடிவு எடுப்பேன். திருச்சிக்குள்ளே கால் வச்சதுக்கப்புறமா எனக்கு அவுட்டர் ரிங் ரோடு தேவையில்லை. அதுபோல் இந்த மதங்கள், மார்க்கங்கள், சடங்குகள் எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ளே போகிறது எல்லாமே வேறு ஒரு நோக்கத்துக்கு போகுது. இவங்க வந்து அந்த நோக்கங்கள் சரியாக அந்த இடத்த காட்டாமல் வேற ஒரு இடத்த காட்டி இது வந்து வாழ்க்கையை மாற்றுது, இதை கும்பிடுங்க அது ஆயிரும், அதை கும்பிடுங்க இது ஆயிரும். அப்போ கடவுள் ஒருவனேன்னு சொல்கிறாங்க, நீ 1000 கடவுள் சொல்கிற. இந்த 1000 கடவுள்கள் வந்து நம்மளுடைய தத்துவ கருவிகள்னு சொல்கிறாங்க, உடல் இயக்கம்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காமல் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பொதுவாக ஜோசியம் என்பது, வாஸ்து என்பது, இந்த நியூமராலஜி என்பது உங்களுக்கோ எனக்கோ ரொம்ப டேமேஜ் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக கொடுத்துச்சுன்னா ஹாப்பி. என்னுடைய வாழ்க்கை குழப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப கண்டிப்பாக அதை நானாவே ஏற்றுக்க மாட்டேன். என்னாலே வாஸ்து ஏற்றுக்க முடியாது. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், நிறைய வாஸ்துக்காரங்க என் கூட போராடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எங்கள் வீட்டில் ஏதாச்சும் வாஸ்து இருந்தால் சொல்லுங்கள். அப்படி வாஸ்து எங்கள் வீட்டில் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை எனக்கும் வருது, அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் எனக்கும் வருது, அந்த மாதிரி பண தேவைகள் வருது, பணம் அதிகமாகிறது வருது, எல்லாமே வரத்தான் செய்து. என் பையன் படிக்கிறான், நானும் வந்து ஒர்க் பண்ணுறேன், நானும் இந்த வீடியோலாம் வரேன், எல்லாரும் போல நானும் வாழ்கிறேன். வாஸ்து என் வீட்டில் இல்லை, அப்படி தான் பார்க்க வேண்டியது. எங்கள் தாத்தா வீடு 450 வருஷ வீடு. அந்த 450 வருஷ வீட்டில் 9 தலைமுறைகள் வாழ்ந்தாங்க. 9 தலைமுறைகளில் வீணா போனவங்களும் இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய விதி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்க தவிர அந்த வீடு பெரும்பாலும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா சேஃபர் ஜோன் வந்து பேசுதா இருந்தால் நான் 2 பக்கமும் வலிக்கவும் கூடாது, ஈயம் பூசண மாதிரி இருக்கின்ற மாதிரினா வாஸ்து ஒரு 5% வேலை பார்க்குன்ற மாதிரி ஒரு பாலிஸாக பேசிட்டு போகலாமே தவிர
கம்ப்ளீட்டாக ஒரு 5% கூட அது வேலை பார்க்கறது இல்லை. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படி தான் இயங்கும். வாஸ்துனால எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. எனவே வாஸ்து என்பது பொது மண்டபங்கள் கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். தனி மனித வீட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த கிடையாது. ஜோதிடத்தோடு சேர்ந்து பயணித்துக்கிட்டு இருக்க இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.